நெசவு தொழில் நலிவடைந்துள்ளதன் காரணமாக தொழிலாளர்கள் தங்களது நெசவு கருவிகளை பழைய இரும்பு கடைகளுக்கு எடுத்துச் சென்று விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலை குறித்து வேதனையோடு பகிர்ந்தவற்றை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு விசைத்தறி தொழில் அழிவு பாதையில் போயிட்டு இருக்கு. எல்லாமே தொழில் நடத்த முடியல. தறியில் கூலி இல்லை. தறி ஓட்டுறவங்க அதிகமான கூலி கேட்குறாங்க. லேத்து பற்ற, பேர்பாஸ் கடை, ஆசாரி பற்றையெல்லாம் அதிகமான கூலி கேட்குறாங்க. ஆனால் இங்கே தறிப்பற்றையில் எங்களுக்கு யாருமே ரொம்ப குறைவான கூலி. அந்த கூலியை வச்சு நாங்கள் தறி ஓட்டுறதுக்கு எங்களுக்கு சம்பளமே இல்லை. 100% ஓடின இடத்துல இப்போ 10-20% தான் இருக்குது. எல்லாமே எனக்கு தொழில் வேணாம், ஆள் இல்லை, ஆள் எல்லாமே கம்மியாக கூலி தராங்க. கூலிக்காரனால அவங்களும் முதலாளிகளும் சொல்ல முடியல. தொழிலாளிங்க கூலி கம்மியாகுன்னு நான் வேறு வேலைக்கு போகிறேன்ட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, தறிக்க முதலாளிங்களும் சரி இருக்கிறத வச்சு ஓட்ட முடியல. கரண்ட் பில் வச்சு மெயின் காரணம் கரண்ட் பில் வச்சு. என்ன காரணம், மேலாடத்துலேருந்து கரண்ட் பில் வச்சு கேட்டால் இவங்களும் சமாளிக்க முடியல. அதனால் இடைக்காச்சும் போட்டுடலாம் அப்படின்னு ஒவ்வொரு பட்டறையாக காலி ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80 லட்சம், அது என்ன 10 லட்சம் தறி ஓடுனதில் இப்போ 1 லட்சம் தறி ஓடுறதே பெருசு. இப்போ வியாபாரமே எங்களுக்கு கிடையாது. நானும் ரீடு கிடக்காரு. அதனால் இப்போ வியாபாரமே இல்லை. தறிப்பற்றனுடைய முதலாளிகள் அனைவரும் தறியை விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தறி ஓட்டக்கூடிய தொழிலாளிகள் தன்னுடைய உடல் உறுப்பை விற்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வராங்க. எனவே இதை சரி செய்வதற்கு தற்போது ஆட்சியில் அமர்ந்துள்ள தமிழக முதல்வர் இந்த தாலுகாவுக்கு தனி கவனம் கொடுத்து இந்த முற்றிலுமாக அழிந்து வரும் இந்த தறித்தொழிலை மீண்டும் புத்துயிர் கொடுத்து மீண்டும் இந்த தறித்தொழிலை ஊக்குவிக்கும் அளவிற்கு இந்த தாலுகாவுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர்லாம் தறி விசைத்தறிக்கு கொடுக்கணும். அரசு மருத்துவமனைக்கு பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் விசைத்தறிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, இங்கே உற்பத்தி ஆகிற லுங்கி, துண்டு இந்த மாதிரி ரகம்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வெளி மாநிலத்துக்கு உள்ளூருங்களுக்குலாம் விற்பனை பண்ணுற மாதிரி அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பெரிய செல்வந்தர்கள் தான் இந்த நெசவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஃபியோ, ஜெட்லூம், ஏர்லூம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பெரிய அளவில் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா போடக்கூடிய அந்த தறிகளில் மட்டும்தான் இனிமேல் நெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ சாதாரண இந்த விசைத்தறிகள் எல்லாம் இன்று எல்லாம் இடைக்கடைக்கு போயிட்டுருக்கு. தறித்தொழில் ரொம்ப மோசமாகி எல்லாம் பழைய இரும்பு கடைக்கு வந்துட்டு இருக்குங்க. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தறி ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தறி குறைஞ்சிருக்குண்ணா? தறி குறைஞ்சபட்சம் இப்போ தினமும் பழைய இரும்பு கடைக்கு வர்றது 10 தறி 20 தறி பழைய இரும்புக்கு வந்துட்டு இருக்குங்க. லட்சக்கணக்கான தறி ஓடினது இன்னைக்கு 10,000 தறி இருக்குதான்னு என்னமா இருக்கு. இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நெசவாளர்களும் இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதை கைவிடுவதாக தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். தங்கமணி கிட்ட பேசலாம். தங்கமணி வணக்கம். அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெசவாளர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க. என்ன நடக்கிறது? குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றது. குறிப்பாக கொங்கு மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பலியன் சார்ந்த தொழில்கள் இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் விசைத்தறி தொழில்தான் பாரம்பரியமிக்க தொழிலாக இந்த பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் விசைத்தறி தொழிலை நம்பிதான் இங்கிருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த குமராப்பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் இருந்து வருகின்றனர். மற்றொரு புறம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் தற்பொழுது இந்த அனைத்து விசைத்தறிகளுமே பாத்தீங்கன்னா நேரடியாக பழைய இரும்பு கடைக்கு செல்கின்ற அவல நிலை என்பது இந்த குமராப்பாளையம் தொகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த விசைத்தறிகள் எல்லாம் பழைய இரும்பு கடைக்கு சென்று விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் சுமார் 4 முதல் 6 தறி வரை ஒரு குடும்பமே சொந்தமாக தறியை போட்டு அந்த துணிகளை நெய்வது வழக்கம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நேரடியாக பவர்லூம், அதே சமயத்தில் ஜெட் தறி என்கின்ற அதிநவீன கருவிகள் எல்லாம் வந்த பிறகு இந்த தறிகள் அனைத்துமே தற்பொழுது ஓட்டுவதற்கே ஆள் இல்லாமல் நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொரு புறம் விசைத்தறி உரிமையாளர்கள் தறிகளை விற்கும் நிலைமையில் தள்ளப்பட்டால் தற்பொழுது விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் அவர்களுடைய கிட்னியை விற்பனை செய்யும் நிலைமை என்பது இந்த குமராப்பாளையம் தொகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. நம்ம முன்னாடி கூட பார்த்திருக்கலாம், நேரடியாக இங்க இருக்கின்ற விசைத்தறி தொழிலாளர்களுடைய
வாழ்வாதாரத்தை குறிவைத்து அவனுடைய ஏழ்மைகளை பயன்படுத்தி கிட்னி விற்பனை எல்லாம் செய்திருக்கின்றனர். ஏன் இவர்கள் கிட்னி விற்பனை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கான அந்த உணவுக்கு கூட காசு இல்லாத நிலைமையெல்லாம் அந்த குமராப்பாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரைக்கும் தான் இங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் சம்பளம் வாங்குவாங்க. அந்த 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை சம்பளம் வாங்கினா அவங்க குடும்பத்தை கூட ரன் பண்ண முடியாது. அதற்கு மேலாக அவர்கள் கந்து வட்டிக்கு வந்து காசு வாங்குவாங்க. எங்களுக்கு குடும்பமே நடத்த முடியல, தொழில் இல்ல, எங்களுக்கு கந்து வட்டிக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி கந்து வட்டியில போய் காசு வாங்கும் போது அந்த கந்து வட்டிக்கு வாங்கின காசுக்கு மேல மீட்டர் வட்டி, வார வட்டி, கந்து வட்டி என்கின்ற அடுக்கடுக்கான வட்டிகளை போட்டு அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் போயிடும். அவங்க அந்த வட்டி கட்டுறதுக்கு காசு இல்லாம இருக்கும். இந்த பக்கம் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்கு காசு இல்லாமல் இருக்கிற நிலையில் தான் அவர்கள் கிட்னி விற்கும் நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த புறத்துல நேரடியா முதலாளிகள் என்ன பாக்குறாங்க, தறி ஓட்டுவதற்கு ஆள் இல்ல, நம்ம என்ன பண்றது, வேற தொழிலை நம்பி போயிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவங்க நேரடியா இந்த தறிகள் எல்லாம் இரும்பு கடைக்கு போட்டுறாங்க. சரி, ஒரு 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் இல்ல, எதுக்குமே வழி இல்ல, நம்ம நேரடியா தறி எல்லாம் இடக்கடைக்கு போட்டோம்னா ஒரு 5000 வந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு தறியை விற்கும் நிலைமை கூட எல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்குது. நேரடியா நம்ம காட்சியில கூட பார்த்திருக்கலாம். சுமார் 50,000 விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போது அவங்களுடைய வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ஒரு நாளைக்கு கூட காசு இல்லாத நிலைமையெல்லாம் இந்த தொகுதியில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம காட்சியில கூட பார்க்கலாம். நேரடியாக இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நிற்கின்ற பகுதி வந்து பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட நேரடியாக பேப்பர் மில் போகின்ற சாலையில் தான் இந்த இரும்பு கடை இருக்கின்றது. நேரடியாக விசைத்தறி உரிமையாளர்கள் நேரடியாக அந்த தறியினுடைய பாகங்களை இங்க கொண்டாந்து போட்டுருவாங்க. ஏன்னா இந்த காசாட்சி நம்மளுக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலைமையில இங்க இருக்கின்ற முதலாளிகளும் சரி, விசைத்தறி தொழிலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றவரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க ஒரு 3 தறி போட்டிருக்கிறோம், ஆனா 3 தறியில வருகின்ற வருமானம் மாசம் வெறும் 25,000 ரூபாய், ஆனா எங்களுடைய மின்சார கட்டணம் பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் வருது, அதை நாங்க எங்க போய் கட்டுறது, எங்களுக்கான அந்த உரிய சம்பளமும் வரல, ஆனா நாங்க மின்சார கட்டணம் எப்படி கட்டுறதுன்னு ஒரு பக்கம் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா நேரடியாக விசைத்தறிக்கு சம்பந்தப்பட்ட நூல் விலை அதிகரித்து விட்டது. நூல் விலை அதிகரிக்கும் பொழுது சாதாரண 4 முதல் 5 தறி போட்டு ஓட்டுறீங்களா, நாங்க எப்படி போய் அவங்கள்ட்ட வந்து நூல் வாங்குறது, கிலோ கணக்கில் நூலெல்லாம் விலையேறிடுச்சு, அதனால எங்களை நூல் வாங்கி நாங்க தறி வந்து நெய்ய முடியாது, அதனால இதுவும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறையா இருக்குது, அரசு இதுக்கு ஒரு தீர்வு காணணும், எங்களுடைய கோரிக்கையை தற்பொழுது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற அரசு வந்து இந்த குமராப்பாளையம் தொகுதியில வந்து நேரடியா வந்து விசைத்தறி தொழில் தற்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். ஏன்னு குறிப்பிட்டால் 2 லட்சம் தறிகள் எல்லாம் நெசவு செய்யப்பட்ட இந்த குமராப்பாளையம் பகுதியில் 2000 தறி கூட தற்போது ஓடவில்லை. இந்த சத்தத்தை கேட்டுத்தான் இந்த மக்கள் தூங்குகின்ற காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனா தற்பொழுது இந்த பகுதியில் விசைத்தறி முழுமையாக நலிவடைந்து விட்டது. உடனடியாக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை முன்னேற்று மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், நூல் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மற்றொரு புறம் அவர்களுடைய அந்த தொழிலாளர் நலவாரியத்தை மேம்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முழுமையாக இருக்கின்றது. ஆதலால் தொழில்துறை சார்ந்த அதிகாரிகள் முன்வந்து இந்த நெசவு தொழில், விசைத்தறி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நெசவாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என அனைத்து விவரங்களையும் பதிவு செய்தமைக்க நன்றி தங்கமணி. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மேக்ஸ் ஸ்கூல் மூலியமா அடகுல இருக்கிறவங்க தங்க நகையை மீட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு மேக்ஸ் ஸ்கூல்லே விற்கலாம். கால் 04445